சண்முகபரணி சீரியல்ல இப்போ ராடகாஸ்மான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பரணி, முத்துப்பாண்டி, சண்முகம் எல்லாரும் சேர்ந்து வந்து வெங்கடேஷோட வீட்டில் வந்து சோதனை போட்டு பார்க்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த டீ மாஸ்டர் வந்து வசமாக வந்து மாட்டிக்கிறாங்க. சண்முகத்துக்கு வந்துச்சு பாருங்க கோவம். நான் கூட வந்து வெங்கடேஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்றுக்கலாங்கிற மாதிரி தான் மனநிலைமையில இருந்தேன். ஆனால் அவன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாரும் சேர்ந்து வந்து நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களா? எப்படி எப்படி நீ வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் சொல்லியிருப்ப எங்கள் ரத்னாவை பற்றின்னு பரணி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன சொன்ன? இல்லை நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன்னு சொன்னோன்னே பரணி வந்து கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. எப்படி வேணாலும் பேசலாமா? நீயே சதித்திட்டம் போட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்ப? ஓ, இந்த பொம்பளை நம்ம வீட்டுக்கு வேற வந்துச்சா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க. இன்னைக்கு உன் பையனுக்கு நான் சிறப்பாக வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகலேருந்து மச்சான் அடிக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து நியாயமாக வந்து நடந்துக்கப்பா முத்துப்பாண்டி. நான் வந்து தர்மமாக வந்து செய்ய வேண்டியதெல்லாம் அவனுக்கு என் கையால் வந்து செஞ்சு வச்சாதான் எனக்கு சந்தோஷம். அதுதான் என்கிட்டேருந்து என் தங்கச்சி வந்து எதிர்பார்ப்பா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு வீரா வந்து பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சுதாச்சிடுறாங்க. அந்த இடத்துல வெங்கடேஷுக்கு வந்து தகவல் சொன்னோன்னா அவர் வந்து வெளியில் போகலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து எஸ்சிக்கு வந்து தடுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம வீரா வந்து அப்படியே நிற்கிறாங்க கதவை தாப்பா போட்டுட்டு. வெங்கடேஷ் வந்து எஸ்கியை வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே போகலான்னு இருக்கிறப்ப வீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க. என்னடா எனக்கு பேர் என்ன தெரியுமா? வீரலட்சுமி. எதுக்குமே வந்து பயப்பட மாட்டேன். எசக்கி வந்து எப்படியோ அதை விட பல மடங்கு நான் கோவக்காரி. நான் ஆல்ரெடி வந்து அதிகாரிடா. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? டேய் உன்னை நான் மலை போல நம்பியிருந்தேனடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வைகுண்டம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரத்தனாக்கு இன்னமும் தெரியாமல் உள்ளே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காடா. நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. பொங்கல் அதுவுமா நம்ம வீட்டுக்கு வந்து வந்தியடா. என்னடா நான் உன்கிட்ட சொன்னேன்? நீ அமைதியாக இருந்தனா உனக்கான வாழ்க்கை உன்னோடது. அது உன் கையில் தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து நீ திருந்திடுவேன்னு நினச்சி தானடா சண்முகம்லேருந்து எல்லாரும் உன்னை இந்த வீட்டில் வந்து விட்டாங்க. அப்படி நம்பிக்கை துரோகம் செய்வியாடா? அதுவும் உன்னை நம்பினவங்களுக்கு. அதனால தான் ரத்னா வந்து வேணாம் வேணான்னு தலைபாடாக அடிச்சுக்கிட்டா. நம்ம தான் கேட்க மாட்டேன்ட்டோம். ரத்னாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இதுவே வந்து சூடாமணி இருந்திருந்தா ஆமாம் சூடாமணி இருந்திருந்தா இங்கே என்ன நடந்திருக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து டிஷும் டிஷும்னு அடிக்கிறாங்க. இவனெல்லாம் இப்படியே வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க. முதல்ல நான் இந்த டீ மாஸ்டரை வந்து என் இடத்துல வந்து வச்சு பூட்டிட்டு நான் வந்துடுறேன். மச்சான் அடிங்க சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கங்க. நான் சொல்கிறது புரியுதில்ல அப்படின்னு சொன்னோன்னே சரிடா அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு டீ மாஸ்டரை வந்து கூட்டிகிட்டு அவங்க இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அசிஸ்டண்ட் கிட்டலாம் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இந்த பேப்பர்லலாம் எழுதி வைங்க. நான் வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் முதல்ல வந்து கதவை திறங்க இவனை உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ரத்னா கிட்டேருந்து தப்பிச்சு போயே ஆகணும். இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து யோசிக்கும்போது கரெக்டாக வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க. சண்முகம் வந்து மாசா வந்து நிற்கிறாங்க. எங்கிட்டு போகிறதுனே தெரில. டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. எங்கடா தப்பிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சட்டையை வந்து கையில் பிடிச்சிட்டு அப்படியே மாசா வந்து இழுத்துட்டு வராங்க உள்ளுக்குள்ளே. உன்னை நல்லவனு எல்லாரும் நம்பியிருந்தாங்களே. எனக்கு நல்லாவே தெரியும்டா நீ எப்பேற்பட்டவனு. பரணி தான் வந்து உன்னை கேட்க மாட்டேன்ட்டா. இவன் நல்லவன். சூடாமணி இருந்திருந்தா என்ன செய்வா? அதை தான் நானும் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அதனால தான்டா என்னை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. நானும் உன்னை நல்லவனு நினச்சிட்டேனே. நிச்சயம் ரத்னாவையும் உன்னையும் சேர்த்து வைக்கலாம் தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். இப்படியாடா பண்ணுவேன்னு சொல்லி கன்னத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க. ஏதோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னே பரணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சிஸ்டர் ஏதாவது சொல்லுங்கள் சிஸ்டர். நீங்கள் தான் என்னை எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுன்னு. அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷை வந்து கன்னத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க. ரத்னா வந்து கூப்பிட்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சாச்சுமா. நீ வெளியில் வாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரத்னா வந்து கூப்பிட்றாங்க. என்னென்ன சொல்கிற? எல்லாத்துக்கும் யார் காரணம்? இவர் இப்படி வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாம்மா. ஓ, இவன் தானா? என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னே பரணி அவங்களுக்கு தெரிஞ்ச யூகம் திட்டம் இது எல்லாம் வந்து அப்புறம் அந்த டீ மாஸ்டர் எங்கே வந்து வீட்டில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க வெங்கடேஷ் வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஏ டு இசட் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டோன்னே நான் தான் அப்பயே சொன்னேன்ல இவனெல்லாம் வீட்டுக்குள்ளே விட வேணான்னு. பரணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ரத்னா கிட்ட. உடனே ரத்னா வந்து பேசுகிறாங்க. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை. நீ என் வாழ்க்கையை வந்து சரி செய்யணும்னு எங்கள் அம்மா இடத்துல இருந்து நீ முடிவெடுத்த பரணி. ஆனால் இவனை பற்றி யார் எப்பேற்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
இவனுக்கு நம்ம சந்தர்ப்பம் குடுத்தோம்னு வச்சுக்கங்க, இவன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லி ரத்னா வந்து நிக்கிறாங்க வெங்கடேஷ் முன்னாடி. அவங்களால எதுவுமே வந்து சொல்ல முடியல. வெங்கடேஷும் வந்து எங்கிட்டு தப்பிச்சு போலான்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் இருக்கிறப்ப, அப்படியே ஒரு பக்கம் வந்து வெங்கடேஷ வந்து புடிச்சுக்கிட்டாங்க. ரத்னா, இவன் உன் மேல பழி போட்டுருக்கான். என்ன வேணாலும் நீ இப்போ முடிவு எடுக்கலாம். அதுக்கு அண்ணன் வந்து உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா கிட்ட இருக்கிறத அப்படியே வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம ரத்னா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து அடிக்கலான்னு வரப்ப, அப்படியே எல்லாரும் வந்து மேல பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு கீழ காட்டுறாங்க. ரத்னா வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கல. அப்படியே தான் வந்து கையில வந்து வச்சுட்டு இருக்காங்க. இதனால என்னென்ன பிரயோஜனம்? நம்ப சுடாமணிக்கு என்ன நடந்துச்சு? சவுந்தரபாண்டியனால கெட்ட பேர் உண்டாச்சு. இவன வந்து நம்ப அப்படியெல்லாம் விடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லி, அதிரடியா வந்து அவங்க முடிவ வந்து சைலன்ட்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "அப்படியா ரத்னா, இதுக்கு நான் கட்டுப்படுறேம்மா, பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னு சொன்னோனே வந்து, முத்துப்பாண்டி அதுக்கப்புறமேட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இந்த இடத்துக்கு வேக வேகமா வந்து வராங்க. சட்டையெல்லாம் வந்து கிழிஞ்ச கையோட வந்து வெங்கடேஷ் மாட்டுக்கு வந்து நிற்கிறாப்புல. "இப்ப என்ன மச்சான் முடிவு எடுத்திருக்கீங்க? நான் கூட்டிட்டு போலாமா?" அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு முன்னாடி இவங்க பேசி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. சரி, இதுக்கு நானும் வந்து கட்டுப்பட்டு நிக்கிறேன். இது வந்து வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம், இது என் குடும்பம், என் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது, நானும் உங்க கூட தான் மச்சான் நிப்பேன். நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, எப்படி நம்மளால விட்டுக் குடுக்க முடியும்? அதிகாரியா இல்ல, ரத்னாவோட அண்ணனா, நானும் வந்து செய்ய வேண்டிய கடமைலாம் இருக்குன்னு, சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா, என் அக்கா உன்ன நம்புறாளா இல்லையான்னு தெரியலடா. ஆனா நாங்க எல்லாருமே உன்ன நம்புனோமேன்னு சொல்லி எசக்கி வந்து பேசும்போது, இவன்கிட்ட இது மாரிலாம் இனிமேட்டு பேசுறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னோனே, இவன வெளியில வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புடிச்சு அப்படியே வெளியில வந்து கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரத்னா வந்து என்ன மாரி பரபரப்பா முடிவு எடுத்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி காட்டி எபிசோட மாஸா வந்து முடிக்கிறாங்க.